இல்ல நீங்க அதை சொல்றீங்க, ஒரே நேரத்துல அங்க பேசுறது இங்க பேசுறது இந்த மாதிரி இதெல்லாம் நாங்க பண்ணல. இத சொல்லி சொல்லி சுட்டி காட்டுறதுன்னா அதுதானே சீண்டுறதுங்கிறது. சொல்ல வேண்டியது அவங்கள சீன்றோன்றது அது யாரு எப்படி பாக்குறாங்கன்றது வேற. ஆனா நாங்க அதை சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னா, நாங்க வந்து அதிமுக கூட்டணிக்கு போயிடுவோம், அதாவது பிஜேபியோட அவங்க சேர்றதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரோட போயிடுவோம் அப்படின்லாம் வந்து பேசுறாங்க. ஆனா இந்த விமர்சனங்கள் வருகின்ற பொழுதே தொடர்ச்சியா ஒன்று சொல்லிட்டு இருக்காரு எழுச்சி தமிழர், நான் இந்த கூட்டணியில தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு படி மேலே போய் இருக்கிற யதார்த்தத்தை என்ன சொல்றாருன்னா, கூட்டணி என்பது எல்லோரும் சேர்ந்து அமைப்பது. ஒரு கட்சியே வந்து நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உள்ள ஒரு கட்சியை சேர்த்துக்க முடியாது, அந்த கட்சியும் அதுக்கு விருப்பத்தை தெரிவிக்கணும். இந்த கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டி அமைச்சது, அதில் கட்டி அமைப்பதில் பங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருந்திருக்குன்னு இவ்வளவும் சொல்றாரு. இவ்வளவும் சொன்னதுக்கு பிறகு உண்மையிலேயே அவரை சீண்டி பார்க்குறவங்களுக்கு சொன்ன பதில் என்னன்னா, நாங்கள் வந்து எல்லோரோடும் ஒரே நேரத்தில் வந்து பேசக்கூடிய நிலையில இல்லை,